Question number 3. So question number 3, exercise 2.4. Textbook page number 65. So question number 3. If Z1 is equal to 2 minus I, Z2 is equal to minus 4 plus 3I, find the inverse of Z1, Z2 and Z1 by Z2. So question number 3, so கொடுத்திருக்கிற complex number first எழுதிடலாம். Z1 is equal to 2 minus I and Z2 is equal to minus 4 plus 3I. சும்மா கால்குலேட் பண்ண வேண்டியது inverse of Z1, Z2 and inverse of Z1 by Z2. Then calculate பண்ணணும். So first இந்த product கண்டுபிடிப்போம், அதோட inverse, then quotient, அதாவது Z1 by Z2 calculate பண்ண போறோம், அதனுடைய inverse கண்டுபிடிக்கிறோம். Solution. Z1 into Z2. So Z1 ங்கிறது 2 minus I, Z2 minus 4 plus 3I. So ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், A உங்களுடைய Aங்கிறது 2, B minus 1, C ங்கிறது minus 4, D plus 3. So ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாவை ஒன் மோர் டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் பொழுது ஃபார்முலா நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் A plus IB C plus ID எடுத்துட்டோம்னா AC minus BD plus I AD plus BC இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணா நமக்கு டைரக்டா கிடைச்சிரும். This equal to AC 2 into minus 4 AC minus BD. ஃபார்முலா மைனஸ் போட்டிருக்கோம். பியும் டி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு மைனஸ் 3 வரும். ஆல்ரெடி ஹியர் மைனஸ் சைன், ஸோ பிளஸ் 3 ஆயிடும். பிளஸ் ஐ ஏடி 3 2 6 பிளஸ் பிசி. இது ஃபார்முலா பிளஸ் போட்டிருக்கோம். இங்க ரெண்டு நம்பர்லயுமே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும் பொழுது அகைன் எனக்கு பிளஸ் நம்பரா மாறிடும். ஸோ பிளஸ் 4. This is equal to minus 5 plus இது ஒரு 10 வந்திருக்கும், 10i. சப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா Z1 into Z2 is equal to minus 5 plus 10i வந்திருக்கு. ஸோ இதோடைய இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இன்வர்ஸ் ஆஃப் Z1 Z2 is equal to, ஸோ இன்வர்ஸ் சொல்லும் பொழுது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டோம். 1 by Z1 Z2. ஸோ 1 divided by minus 5 plus 10i. ஸோ இன்வர்ஸ் எலிமெண்ட்னாலும் நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல வேணும். ஸோ ஒரு கான்ஜுகேட் வச்சுட்டு நம்ம இந்த டினாமினேட்டர் இருக்கிற டேர்முடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ கான்ஜுகேட் சொல்லும் பொழுது ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஐ ஃப்ரண்ட்ல சைன் மாற்றுவோம். minus 5 minus 10i divided by minus 5 minus 10i. So 1 into numerator, so அப்படியே வந்திருக்கும் minus 5 minus 10i divided by, so இங்களுடைய denominator பாருங்க, this denominator is of the form a plus b a minus b.
So a square minus b square நமக்கு known. So a square minus 5 the whole square minus b square. நம்முடைய bங்கிற பிளேஸ்ல வந்து 10i இருக்கு. So 10i the whole square. This is equal to minus 5 minus 10i divided by, so minus 5 square 25 minus 10 square 100 வந்திருக்கும். I square minus 1 அது இங்க பிளஸ் மாத்திடலாம். So this equal to minus 5 minus 10i divided by நமக்கு 125 வரும். So best, okay, this equal to ஒரு minus 5 நம்ம நியூமரேட்டர்ல காமனா வெளியே எடுத்துடலாம். So or minus 5 or plus 5 எதனால வெளியே எடுங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா, so plus 5 எடுத்துட்டா minus 1 minus 2i வந்திருக்கும். minus 1 minus 2i is divided by, is add பண்ணா 125 வந்திருக்கும். இந்த 125 5 into 25 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 5ம் 5ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் கிடைக்கிற இந்த -1 -2i divided by 25 இதுதான் inverse of Z1 Z2. Inverse of Z1 Z2 is equal to, இதில் எடுத்து எழுதுறேன் பாருங்க, -1 -2i divided by 25. இதுதான் inverse of Z1 Z2. So இந்த சம் கம்ப்ளீட் பண்றதுக்கு Z1 by Z2க்கு நம்ம இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. So first thing Z1 by Z2 கால்குலேட் பண்ணுவோம். After that inverse கால்குலேட் பண்ணலாம். So now Z1 by Z2. So Z1 by Z2 is equal to, உங்களுடைய Z1 வந்து Z1 is 2 minus I. அதாவதுமா கொஸ்டின்ல இன்வர்ஸ் ஆஃப், கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது inverse of Z1 by Z2, but this equal to 1 by Z1 by Z2. அசல் நம்ம Z1 by Z2 calculate பண்ணிட்டு inverse போடுறதுக்கு டைரக்டாவே போடலாம். Z1 by Z2 the inverse வந்து 1 by Z1 by Z2. இப்போ இது நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா Z2 by Z1 மாறிடும். ஸோ நான் Z1 by Z2 calculate பண்ணிட்டு inverse போடுறதுக்கு பெஸ்ட் டைரக்டாவே Z2 by Z1 calculate பண்றது தான். ஸோ Z2 by Z1 is equal to, நம்முடைய Z2 என்ன, -4 plus 3i. Z1 2 minus i. So உங்களுக்கு தெரியும் கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ணா we get 2 plus i in numerator and 2 plus i in denominator. So உங்களுடைய denominator பார்த்துட்டீங்கன்னா a minus b a plus b. So a square it is 2 square minus b square. b பிளேஸ்ல i இருக்கு, i square. So numerator பார்த்துட்டா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன். So எப்படி எழுதிக்கலாம்னா a is equal to -4, bங்கிறது 3, cங்கிறது 2, d is +1. So ஃபார்முலாவை நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா is ac minus bd plus iad plus bc. So ac, so multiply பண்ணா we get -8. ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கு போடுங்க. bd, so b யும் d யும் multiply பண்ணா we get 3 plus i ad -4 plus bc, so 6. So simplify பண்ணிடலாம். -11 i plus
sorry, minus 11 plus minus 4 plus 6 நமக்கு 2 வந்திருக்கும் 2i divided by 2 square இங்கிறது 4 I square minus 1 already ஒரு minus இருக்கு so plus 1. so இதை simplify பண்ணிட்டா நமக்கு numeratorல minus 11 plus 2i further simplify பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கோங்க. denominatorல 5 வருது, we can write 1 by 5 into minus 11 plus 2i. so இதுதான் inverse of z1 by z2. so நம்மளுடைய question வந்து 3 complete ஆயிடுச்சு. So question number 4. So question number 4, the complex number u, v and w are related by 1 by u is equal to 1 by v plus 1 by w. If v is equal to 3 minus 4i and w is equal to 4 plus 3i, find u in factorial form. So the question, இதுல என்ன ரிலேஷன்னா 1 by u is equal to 1 by v plus 1 by w. So v given, w given, u வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிட்டு u கால்குலேட் பண்ண போறோம். So first क्वेश्चनல கொடுத்ததெல்லாம் எழுதிடுங்க. So given u v is equal to 3 minus 4i, w is equal to 4 plus 3i. Also given the condition 1 by u is equal to 1 by v plus 1 by w. So நம்ம calculate பண்ண வேண்டியது என்ன? To find u. u கூட rectangular formatல கண்டுபிடிக்கணும். So the left side ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Solution 1 by u is equal to 1 by v plus 1 by w. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். This is equal to 1 by உங்களுடைய v வந்து 3 minus 4i plus 1 by w 4 plus 3i. So இதை ஆட் பண்ணணும்னா நமக்கு டினாமினேட்டர் பார்த்தா டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸா இருக்கு. So LCM எடுக்கிறோம். So LCM ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் these two terms. 3 minus 4i and 3 actually 4 plus 3i. So இந்த டினாமினேட்டர் வந்து இந்த டேர்ம் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல இல்லாத டேர்ம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல 3 minus 4i இருக்கு, ஆனா 4 plus 3i இல்ல. இந்த 1ங்கிறது 4 plus 3i ஆல மல்டிப்ளை ஆகும். பிளஸ் இந்த டினாமினேட்டரை இந்த டூ டேர்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணா இங்க 3 minus 4i இல்ல. இந்த 1 is multiplied with 3 minus 4i. இப்போ உங்களுடைய நியூமரேட்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா
4 plus 3 அப்படிங்கிறது ஆட் ஆகி நமக்கு 7 வந்துடும். 3i minus 4i இது சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் ஐ வந்திருக்கும். One by v and plus 1 by w 4 plus 3i 4i 4 plus 3i is divided by இந்த டினாமினேட்டர் இப்போ வந்து நம்ம எவ்ரி டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரியே தான் இருக்கு. therefore a is equal to 3, b is equal to minus 4, c is equal to 4, d is equal to 3. the formula apply பண்ணுங்க. ac minus bd, acங்கிறது 12 minus bd formula minus போடுறோம். இங்க bd மல்டிப்ளை பண்ணா minus 12 வரும். therefore plus 12 ac minus bd டேர்ம் முடிச்சாச்சு. plus I ad 3 3s are 9 plus bc bc பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வருது minus 16. ஸோ இங்க மைனஸ் ஆக்சுவலி இதுல மைனஸ் வரும் minus 16. 7 minus I divided by the add பண்ணிட்டா 24 9 minus 16 டிஃப்ரெண்ட் சைன்ல இருக்கா செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ 7 வரும் minus 7i வந்திருக்கும். So 1 by u is equal to 7 minus I divided by 24 minus 7i. சரி u வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல வேணும். So wait a minute, mom. சம் அகைன் நான் செய்யறேம்மா, வேற பேப்பர்ல செய்யறேன். Question number 4. V is equal to 3 minus 4i. W is equal to 4 plus 3i. The given condition 1 by u is equal to 1 by v plus 1 by w. So நம்ம calculate பண்ண வேண்டியது to find u. So u வந்து rectangular formatல எழுதணும். So நம்மளுடைய conditionல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 by u is equal to 1 by v plus 1 by w. So v அப்படிங்கிறது 3 minus 4i plus w பிளேஸ்ல 4 plus 3i இருக்கு. 4 plus 3i. So 1 by 3 minus 4i அப்படியே எழுதிடுறேன். So இந்த செகண்ட் டினாமினேட்டர்ல ஒரு ஐய காமனா எடுத்துட்டா ஸோ எப்படி வரும் பாருங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் வந்துடும். எனக்கு இந்த இடம் வந்து minus 4i மாறும். இப்போ இதை ஒன் மோர் டைம் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 into I 3i. I உள்ள வந்துச்சுன்னா 4i ஸ்கொயர் வரும். I ஸ்கொயர் வழிக்கு -1 வந்ததுன்னா +4 மாறிடும். 4 plus 3i நம்ம 3 minus 4i எழுதியிருக்கோம். I காமனா வெளியே எடுத்திருக்கோம். இந்த 2 டேர்ம்ஸ்க்கும் காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்ல 3 minus 4i இருக்கு, இதுல ஒரு 3 minus 4i இருக்கு. அதை மட்டும் வெளியே எடுத்துடுறோம். ஸோ காமன் டேர்ம் பார்த்தீங்க 1 தான் இருக்கும். இதுல ஒரு 1 by I வந்துடும். ஸோ இப்போ இந்த பிராக்கெட் டேர்மை கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ணிடுவோம். 1 by 3 minus 4i 1 plus 1 by I
இந்த I உடைய கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா மைனஸ் I. ஸோ மைனஸ் I வச்சு மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இந்த பிராக்கெட்ல வெளியே இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும். அதுல சேஞ்சஸ் இல்ல. 1 இங்க 1 இன்டு மைனஸ் ஐ பாத்தீங்கன்னா மைனஸ் ஐ பை இதுல வந்து ஐ ஸ்கொயர் வரும். இந்த மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். இதோட ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். ஆனா ஐ ஸ்கொயர் வேல்யூ ஒரு மைனஸ் 1, ஆல்ரெடி ஒரு மைனஸ், இட் பிகம்ஸ் பிளஸ் 1. பிளஸ் 1 மாறிடும். இந்த செகண்ட் டேர்மோட சிம்பிளிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் டேர்மோட சிம்பிளிபிகேஷன் மைனஸ் ஐ மட்டும்தான். This is equal to 1 by 3 minus 4i 1 minus i அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து 1 by u ஓட கால்குலேஷன். So 1 by u is equal to 1 by 3 minus 4i 1 minus i. சரி, நம்ம இன்னும் சம் கம்ப்ளீட் பண்ணல. u அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். சரி, நம்ம கிடைச்சிட்ட 1 by u அப்படிங்கிறது 1 by 3 minus 4i 1 minus i அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிருக்கோம். This is 1 into numerator பாத்தீங்கன்னா 1 minus i, denominator வந்து அதே தான் 3 minus 4i. இப்போ கான்ஜுகேட் பார்த்தா 3 plus 4i 3 plus 4i தான் கான்ஜுகேட். இப்போ நியூமரேட்டர்ல மட்டும் நம்மளுடைய ஃபார்முலாஸ் ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஏங்கிறது 1, b minus 1, cங்கிறது 3, d is equal to plus 4. So AC minus BD. So AC வந்து 3 minus BD. இல்ல minus 4 வரும். So plus 4 மாறிடும். Plus I AD. So A D multiply பண்ணா 4 AD plus BC. இங்க வந்து minus 3 கிடைக்கும். So minus 3 divided by A minus B A plus B A square 3 square minus b square. So b square ங்கிறப்போ 4i the whole square. This is equal to 3 plus 4 நமக்கு 7. 4 minus 3 plus 1 வந்திருக்கும். Plus 7 plus i divided by 3 square ங்கிறது 9 minus 4 square வந்து 16, i square வந்து ஒரு minus 1. So இதை plus ஆ மாத்திக்கலாம். So 7 plus i divided by 25 கிடைக்கு. This is 1 by u. So 1 by u is equal to 7 plus i divided by 25. நம்ம question வந்து u calculate பண்ணணும். So u na reciprocal எடுத்துருங்க. 25 by 7 plus i. இப்போ இது பார்த்த rectangular format கேட்டா not a rectangular format. 1 by uங்கிற rectangular formatல இருக்கு. ஆனா uங்கிறது not a rectangular format. So multiply the numerator and denominator by its conjugate. So 7 minus i ஆல multiply பண்றேன். So இப்போ the numerator எப்படி மாறுதுன்னா 25 into 7 minus i divided by denominator பார்த்துட்டீங்கன்னா a plus b a minus b. So a square 49 minus b square I square வந்திருக்கும். This is 25 7 minus I square minus 1 already minus இருக்கா plus 1 மாறிடும். 49 plus 1 ங்கிறது 50. So இப்போ கட் பண்ண முடிஞ்சா நீங்க simplify பண்ணிக்கலாம். 125 225 50. So split பண்ணி எழுதுனா கூட நீங்க எழுதிக்கலாம். That is 7 by 2 minus I by 2. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜ் rectangular format கேட்டா surely it is a rectangular format. ரியல் பார்ட் இருக்கு, after that imaginary part வரதுனால it is a rectangular format. So இப்போ u அப்படிங்கிற டேர்ம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7 by 2 minus I by 2. Next question பார்ப்போம்.
So question number 5. Prove the following properties. Division number 1. Division number 1. Z is real if and only if Z is equal to Z bar. Division number 2. Real of Z is equal to Z plus Z bar by 2. And imaginary of Z is equal to Z minus Z bar by 2i. So இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் 10 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுல இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் தான் டிவிஷன் நம்பர் 1ஆவும் 2ஆவும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரூவிங் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்முடைய 3 மார்க் செக்ஷன்ல கூட ப்ரூவ் தட்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. இங்க 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. First one, division number 1. Z is real if and only if Z is equal to Z bar. நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் Z அப்படிங்கிறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மள எடுத்துக்கலாம். either take a plus b or a plus iv or x plus iy. ஸோ நம்ம எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். if and only if என்ன மீனிங் அப்படின்னா, இதுல if and only if கொடுத்துருக்காங்க. if and only if என்ன மீனிங்னா, z ரியல் அதை given பார்ட்டா எடுத்தா z equal to z bar ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து கான்வர்ஸா z equal to z bar இதை given பார்ட்டா எடுத்தா z is real அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். So proof, let z is equal to x plus iy எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய z bar என்ன? So z barனா conjugate. So z barங்கிறது x minus iy வந்திருக்கும். So questionல z is equal to z bar இதை first எடுத்துக்கலாம். z is equal to z bar இதை எடுத்திருக்கோம். இதை given part எடுத்து செய்யறான். zங்கிற பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? x plus iy. z barல x minus iy. எல்லா டேர்ம்ஸுமே லெஃப்டா கொண்டு வந்திருந்தோம்னா x கண்டிப்பா நமக்கு கேன்சல் ஆயிடும். சேம் டேர்ம்ஸா இருக்கு. மைனஸ் iy லெஃப்ட்ல வந்துச்சுன்னா பிளஸ் iy மாறும். 2iy equal to 0. So from this line y is equal to 0 by something. The 0 மாறிடும். The 2y அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து 0 by something வரும்போது we get y is equal to 0. அதாவது z equal to z bar நமக்கு இந்த லைன் கிடைக்கு. After that implies, இந்த சிம்பிளுக்கு implies பேரு, that implies y is equal to 0. So y is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கா? So when y is equal to 0 இருந்தா இந்த y term 0 ஆயிடுச்சுன்னா x மட்டும் இருக்கும். அப்ப z is equal to x ன்னு இருந்தால் z அதாவது ரியல் டேர்ம் மட்டும் இருக்கு. அப்ப z is real அர்த்தம். So y is equal to 0 னா we get z is equal to x, which is real. So நம்மளுடைய கொஸ்டின்ல z is equal to z bar ஸ்டார்ட் பண்ணா z is real கிடைச்சிருச்சு. So அப்படியே இதை ரிவர்ஸ்ல கொண்டு போனீங்கன்னா z is real, அப்ப y 0வா இருந்திருக்கும். So y கூட ஒரு 2y மல்டிப்ளை பண்ணா 2iy equal to 0. ரிவர்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஓகே. கான்வர்ஸ் இதுக்கு அடுத்த லைனா that implies z equal to z bar கிடைச்சிடும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். therefore z is purely real. So purely realனா ரியல் டேர்ம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். So purely real, so that implies z is equal to z bar. அதாவது z is equal to z bar எடுக்கும் பொழுது நமக்கு ரியல் கிடைச்சாச்சு. ஸோ ரியல் எடுத்தா கூட எனக்கு z is equal to z bar ரிவர்ஸ்டா கிடைக்கும். ஸோ ரிவர்ஸ்டா கிடைக்கிறதுனால இந்த சிம்பிளை வந்து நம்ம இப்படி மாத்திக்கலாம். இந்த இதுல இருக்க டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. No ma'am. டவுட் இல்லையாமா? Yes ma'am. டவுட் இல்லையாமா? Yes ma'am. ஓகே.
So next division. So division number 2. So நம்ம prove பண்ண வேண்டியது real of z is equal to z plus z bar by 2. And one more result. Imaginary of z is equal to z minus z bar by 2i. இதான் prove பண்ணணும். So proof start பண்றோம். Proof. So இப்போவும் நம்ம let z is equal to some complex number x plus iy எடுத்துக்கலாம். So இப்போ இதுல இருந்து உங்களுக்கு z bar அப்படிங்கிறது conjugate of this complex number x minus iy. So இதுல real of z plus z bar by 2 கேட்பாங்களா? So first term z plus z bar. So என்ன வந்திருக்கு பாருங்க, sum of these two complex numbers plus x add ஆனா நமக்கு 2x கிடைக்கும். இந்த டேர்ம் கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். plus iy minus iy கேன்சல் ஆயிடும். So தேவைப்பட்ட ஸ்டெப்ஸ் எழுதி கூட எழுதிக்கலாம். x plus iy plus x minus iy. So numbers plus iy minus iy கேன்சல் ஆயிடும். இப்போ x plus xங்கிறது 2x. இதுல x மட்டும் இங்க ஒரு பக்கம் வச்சிட்டீங்கன்னா z plus z bar by 2 வரும். நான் xங்கிறது என்ன, இந்த zல ரியல் பார்ட். ஸோ இப்போ இதை நான் xங்கிறத real of z ன்னு எழுதலாம். Therefore we get real of z is equal to z plus z bar by 2. இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இமேஜினரி ஆஃப் z ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இமேஜினரி ஆஃப் z கால்குலேட் பண்றதுக்கு z minus z bar கால்குலேட் பண்ணணும். z minus z bar. ஸோ zங்கிற பிளேஸ்ல x plus iy minus z bar. x minus iy. இந்த மைனஸ்ங்கிற சைன் பிராக்கெட்ல உள்ள டூ டேர்ம்ஸ்மே காமனா உள்ள சைன். ஸோ x plus iy minus x உள்ள மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் iy. இப்போ கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். திஸ் ஈக்குவல் டு 2iy உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒய்யை மட்டுமே ரைட்ல வச்சுக்கோங்க. அப்போ 2i லெஃப்ட்ல கொண்டு வந்தா z மைனஸ் z பார் பை 2i. ஸோ ஒய்ங்கிறது வேற எதுவுமே இல்லை. ஸோ இதோட கண்டினியூஷன் 2 லைன்ஸ் தான் இருக்கு, எழுதிட்டேன். z மைனஸ் z பார் பை 2i. ஸோ ஒய்ங்கிறது இந்த இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு இமேஜினரி பார்ட். ஸோ இமேஜினரி ஆஃப் இசட். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய செகண்ட் ரிசல்ட். இப்போ செகண்ட் ரிசல்ட் ஆல்சோ ப்ரூவ்டு. ஸோ இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2i. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ரூஃப் ஒரு மினிட் நீங்க அப்படி ரீட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் நடத்துறேன். Sixth question.
Find the least value of positive integer n for which root 3 plus I the whole power n is division number 1 real, division number 2 purely imaginary. அதாவது கொஸ்டின்ல வந்து ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பார் என் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பார் என் அது ரியலா இருந்தால் இந்த லீஸ்ட் பவர் என் என்ன, இந்த என்னுடைய லீஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின். செகண்ட் ஒன் ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பார் என் பியூர்லி இமேஜினரியா இருந்தா இந்த என்னோட வேல்யூ என்ன, லீஸ்ட் வேல்யூ ஆஃப் என் என்ன அப்படிங்கிறது செகண்ட் டிவிஷன். ப்ரூஃப் பார்த்துக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ண சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த நம்பரை வந்து நம்ம இசட் எடுத்துக்கலாம். லெட் இசட் ஈக்குவல் டு root 3 plus I the whole power n. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஒரு 2 நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன் இந்த நம்பருக்கு ஃப்ரண்ட்ல. root 3 plus I அதே தான் இருக்கு, ஒரு 2 மல்டிப்ளைட் அண்ட் டிவைட் பண்ணிருக்கோம். இது ஏன் 2வால மல்டிப்ளை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த பவர் n இருக்கு பாத்தீங்களா, இந்த பவர் n நான் மல்டிப்ளை பண்ண 2க்கும் உண்டு, டிவைட் பண்ண 2க்கும் வரும். this equal to the numerator இருக்கு பாருங்க 2 power n, the root 3 plus I by 2, இந்த 2 வந்து இந்த டேர்ம் கூட கம்பைன் பண்ணிக்கிறோம் whole power n. அடுத்த லைன்ல இது எப்படி மாறும்னா is equal to 2 power n, இந்த டேர்ம் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். root 3 by 2 plus I by 2 whole power n ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். It's a 2 power n. நம்ம 10th trigonometric table படிச்சிருக்கிறோம். So root 3 by 2 இது வந்து ஆக்சுவலி cos 30, இதை cos pi by 6 போட்டுக்கிறேன், plus I into 1 by 2 இருக்குதுல, அந்த 1 by 2ங்கிறத sin 30 எடுத்திருந்தால் sin pi by 6. இந்த ஃபார்மட் வந்து நெக்ஸ்ட் லெசன், அதாவது ஒரு டிமாவிஸ் தியரம் அண்ட் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய போலார் ஃபார்ம் சொல்லிட்டு அடுத்த லெசன்ல டீட்டெயிலா படிப்போம். இந்த ஃபார்மட் வந்து போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்ற செக்ஷன்ல படிப்போம். நமக்கு root 3 by 2 அப்படிங்கிறது cos pi by 6, அதாவது cos 30ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி 1 by 2ங்கிறது sin 30 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பாருங்க 2 பவர் n இருக்கு, 2 power n cos pi by 6 plus I sin pi by 6 whole power n. So 2 power n நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கூட எடுத்து காமிச்சிடுறேன். நம்ம டெக்ஸ்ட் புக்ல டிமாவிஸ் தியரம் அப்படியே ஒரு தியரம் இருக்கு. இந்த டிமாவிஸ் தியரத்தை அப்ளை பண்ணிட்டா நமக்கு ஈஸியா கிடைக்கும். இந்த ரிசல்ட் இப்ப எழுதி காட்டுறேன். டிமாவிஸ் தியரம்னா என்னன்னா cos theta plus I sin theta whole power n is equal to cos theta plus I sin theta whole power n is equal to இந்த n ஃப்ரண்ட்ல எப்படி கொண்டுறோம்னா cos n theta plus I sin n theta. இது வந்து ஒரு ரிசல்ட், டிமாவிஸ் தியரம் ஒரு ரிசல்ட். சோ இந்த ரிசல்ட் இந்த ஸ்டெப்ல நான் அப்ளை பண்ணிட்டா சோ எப்படி கிடைக்கும் பாருங்க, cos n into pi by 6 plus I sin n pi by 6 நமக்கு இந்த ப்ரீவியஸ் லைன் இப்படி மாத்தி எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி எழுதுறோம். இப்போ z அப்படிங்கிறது z is equal to 2 power n cos n pi by 6 plus I sin n pi by 6. உங்களுடைய z வந்து டிவிஷன் நம்பர் 1 என்ன சொல்றோம்னா டிவிஷன் நம்பர் 1 z is real. நான் ரியல் எடுத்திருக்கேன். ஸோ ரியல்னா உங்களுக்கு கண்டிஷன் தெரியும், z is equal to z bar அப்படிங்கிறது நோன் ரிசல்ட். ஸோ z is real நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
z equal to z bar அந்த கண்டிஷனை இப்ப யூஸ் பண்ண போறோம். z bar என்ன 2 power n அதேதான். cos ஆக்சுவலி பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனா எப்படி ரியல் பார்ட் வந்து உங்களுக்கு cos n/6 plus i sin n/6 நான் ஹோல் பார் போட்டேன்னா எப்படி மாறி இருக்கும்? cos n/6 minus i sin n/6 நமக்கு வந்திருக்கும். இது வந்து z பார். இப்ப பாருங்க z is real. Since z is real, so we know that z is equal to z bar. இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். So 2 power n cos n/6 plus i sin n/6 equal to 2 power n cos n/6 minus i sin n/6. So left side right side பார்த்தா இந்த 2 power n கேன்சல் ஆயிடும். So கேன்சல் ஆன பிறகு இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எழுதுங்க. cos n/6 plus i sin n/6 is equal to cos n/6 minus i sin n/6. இந்த சைன் போடும் பொழுது அதில் உள்ள எண்ணும் இந்த எண்ணையும் நீங்க போட மறந்துடாதீங்க. இது sin n/6. இப்பவும் பாருங்க ஈக்குவல் டேர்ம்ஸ் இருக்கு. cos n/6 cos n/6 கேன்சல் ஆயிடும். இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டேர்ம் நான் லெஃப்டா கொண்டு வந்துட்டா அது பிளஸ்ஸா மாறி வரும். 2 times i sin n/6 equal to 0 கிடைக்கும். நம்முடைய எய்ம் என்னன்னா இந்த எண்ணுடைய லீஸ்ட் வேல்யூ என்ன, z ரியலா இருக்கும் பொழுது இந்த எண்ணுடைய லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இதுல இருந்து நான் அடுத்த லைனுக்கு எப்படி எழுத போறேன் பாருங்க. இந்த 2i அப்படிங்கறத ரைட் சைடு கொண்டு போயிட்டா we get sin n/6 is equal to 0 divided by 2i. 0 உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ sin n/6 is equal to எந்த இடத்துல நமக்கு sin வேல்யூன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல sin pi equal to 0 போட்டுக்கலாம். அது sin theta, we know that generally sin n pi equal to 0. அப்ப நான் sin இந்த 0வை நான் sin pi நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து நம்ம 11th படிச்சிருப்போம். sin theta is equal to sin alpha அப்படிங்கறது ஃபார்முலா படிச்சிருப்போம். அதர்வைஸ் ரெண்டு சைடு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஈக்குவல். இங்கேயும் சைன் இருக்கு, இதுலயும் சைன் இருக்கு. இப்ப என்னவா ஈக்குவலா இருக்கும்னா நம்மளுடைய ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஆங்கிள்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாம். n/6 is equal to pi. So now pi also get cancelled. பையும் கேன்சல் ஆயிடும். So n/6 is equal to 1. இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? n is equal to 6 கொடுக்கலாம். ஸோ இது ஒரு வே. இந்த மெத்தட்ல செய்யறது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் லெசன்லயே போட்ட மாதிரியே இருக்கும். இதுல வேற மெத்தட்ஸும் இருக்கும். திஸ் மெத்தட் இஸ் ஓகே. இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. டவுட்ஸ் இருக்காமா? ஆமா. டவுட்ஸ் இருக்காமா? இல்ல மேம். Rubesh, doubts? இல்ல மேம். Okay ba. Now division number 2. So division number 2. Z is purely imaginary. Say given Z is purely imaginary.
So purely imaginary சொல்லும்போது z is equal to minus z bar. இது நமக்குடைய known result. So already z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் நம்ம என்ன ஃபார்மேட்ல மாத்திருக்கோம்னா 2 power n cos n pi by 6 plus I sin n pi by 6 மாத்திருக்கோம். So அதே ஸ்டெப்ஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அவ்வளவுதான். So previous divisionல கண்டுபிடிச்ச ஸ்டெப்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். zங்கிற பிளஸ் 2 power n cos n pi by 6 plus I sin n pi by 6 equal to ஒரு மைனஸ் இருக்கு 2 power n z bar அப்படிங்கிறது இதுல மைனஸ் மட்டும் சைன் மட்டும் மாறி வரும். cos n pi by 6 minus I sin n pi by 6. So இப்பவும் கூட இந்த 2 power n cancel ஆயிடும். ரைட் சைடுல உள்ள மைனஸ் சைனை பிராக்கெட்டுக்கு இன்சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணா இந்த நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவா மாறிடும். I sin n pi by 6 minus cos n pi by 6. So left side இருக்கிற term cos n pi by 6 plus I sin n pi by 6. The left side right side பாருங்க same term டிட்டோவா இருந்தா கேன்சல் பண்ணிடலாம். இந்த term கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் term leftல வந்துட்டா 2 times cos n pi by 6 is equal to 0. So இப்போ இந்த 2ல வந்து நான் ரைட் சைடுல கொண்டு போயிட்டா so 2 cos n pi by 6 is equal to 0. So 2 மட்டும் ரைட்ல கொண்டு போனா cos n pi by 6 is equal to 0 by 2 0 வந்திருக்கும். So ரைட் சைடும் cos வர்ற மாதிரியே எழுதுங்க. So இந்த 0வை cos of something ரீப்ளேஸ் பண்ணிட்டா so cos 90 degree நம்ம ரீப்ளேஸ் பண்ணா இது 0 தான். ரெண்டு பக்கமுமே cos அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பொழுது ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஆயிடும். உங்களுடைய ஆங்கிள்ஸ் என்ன? இங்க n pi by 6 இதுல pi by 2. These two angles are equal. So n pi by 6 is equal to pi by 2. So நம்ம ஏம் என்னன்னா n கால்குலேட் பண்ணணும். So n மட்டும் லெஃப்ட்ல வைங்க pi by 2 into 6 by 5. So 5 get cancelled now. 5 cut ஆயிடும். 1 2 3 2s are 6. So உங்களுடைய n வேல்யூ வந்து 3. Z வந்து purely imaginary இருந்தா n is equal to 3. So question number 6 complete பண்ணிருக்கோம். Question number 7 இருக்கு. Question number 7. Show that division number 1, 2 plus I root 3 whole part 10 minus 2 minus I root 3 whole part 10 is purely imaginary. Division number 2, 19 minus 7I by 9 plus I whole part 12 plus 20 minus 5I by 7 minus 6I whole part 12 is purely real. So purely imaginary, purely real. So வெறுமனே இமேஜினரின்னு கொடுத்தா கூட மீனிங் பியூர்லி இமேஜினரி தான், ரியல்னாலும் பியூர்லி ரியல். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி வரும் பொழுது ரியல் இதுல வந்து இமேஜினரி டேர்ம் மட்டும்தான் இருக்கும், இந்த செகண்ட் ஒன்ல ரியல் டேர்ம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறது நீங்க ப்ரூவ் பண்ணணும். டிவிஷன் நம்பர் 1 क्वेश्चन பாத்தீங்கன்னா 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. So இதை தான் நம்ம purely imaginary ப்ரூவ் பண்ண போறோம். So நம்ம இதை வேணா z ன்னு எடுத்துக்கலாம். Take this is equal to z. So நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்?
to prove Z is purely imaginary. So purely imaginary அப்படின்னா அது இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வருது அப்படிங்கிறது மீனிங். ரியல் பார்ட் வந்து ஜீரோ ஆயிடும். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ பியூர்லி இமேஜினரி ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கே தெரியும். இசட் ஈக்குவல் டு பியூர்லி இமேஜினரிக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? இசட் ஈக்குவல் டு ஆர் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஜெட் பார், இல்ல நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஜெட். ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணிட்டாலே ஸோ பியூர்லி இமேஜினரி அப்படிங்கிற கன்க்ளூஷனை கொடுத்துக்கலாம். இந்த கொடுத்துருக்குற நம்பர் ஃபுல்லாவே இசட், இந்த டூ டேர்ம்ஸும் சேர்ந்ததுதான் இசட். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் இசட் பார்ங்கிற டேர்ம் தேவைப்படுறதுனால ஃபர்ஸ்ட் இசட் பார் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ லெட் இசட் ஈக்குவல் டு 2 plus I root 3 whole part 10 minus 2 minus I root 3 whole part 10. Now Z bar is equal to 2 plus I 2 plus I root 3 whole part 10 minus 2 minus I root 3 whole power 10 the full bar. இந்த நம்பர் அப்படியே எழுதிருக்கோம், மேல பார் போட்டிருக்கோம். அடுத்த லைன்ல இந்த பாரை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படி நம்ம ஸ்பிளிட் பண்றோம். 2 plus I root 3 whole part 10 the bar minus 2 minus I root 3 whole power 10 bar. இதுல அப்ளை ஆகிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். Z1 plus Z2 whole bar அப்படிங்கிறது Z1 bar plus Z2 bar. அதே மாதிரிதான் சப்ட்ராக்ஷன் இருக்கும். So next line இத 2 plus I root 3 bar போட்டு பவர் எழுதிக்கலாம். ஸோ இதுவும் நம்முடைய ரிசல்ட் தான். அதாவது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம லேர்ன் பண்ணணும். Z power n, Z power n bar is equal to Z bar n அப்படின்னு ஒரு ரிசல்ட் அப்ளை பண்ணோம். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சோம். அந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த டேர்மை இப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 2 minus I root 3 bar power 10. The bar na enna conjugate எடுக்கணும்னு அர்த்தம். So conjugate எடுத்தீங்கன்னா 2 minus I root 3. So நம்ம பார் எடுத்ததுக்கு பிறகு கான்ஜுகேட் போட்ட பிறகு பார் போடக்கூடாது. whole power 10 மைனஸ் இப்ப இந்த செகண்ட் டேர்முக்கு கான்ஜுகேட் எடுங்க. ஐக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் சைன் மாறும். 2 plus I root 3 whole power 10. இப்ப Z பார்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது Z தானா அப்படிங்கறத ஒண்ணே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 2 plus I root 3 power 10ங்கிறது பாசிட்டிவா இருக்கு, ஃப்ரண்ட்ல பாசிட்டிவ். ஆனா இங்க நெகட்டிவ் சைன் வர்றதுனால ஒரு நெகட்டிவ் காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டா இந்த செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வரும். 2 plus I root 3 whole part 10. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸா மாறிடும். ஏன்னா ஒரு மைனஸ் வெளியே எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ 2 minus I root 3 whole power 10. இப்போ மைனஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இந்த லைன் வந்திருக்கும். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த பிராக்கெட் டேர்ம் அப்படிங்கிறது நம்மளுடைய இசட் தான். 2 plus I root 3 whole part 10 minus 2 minus I root 3 whole part 10. This is equal to minus Z. Minus Z. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, Z bar is equal to minus Z கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன், இதுல இந்த ரெண்டுல எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு Z bar is equal to minus Z அப்படி ப்ரூவ் பண்ணலாம், இல்ல Z is equal to minus Z bar ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் கிடைச்சாச்சு. Z bar is equal to minus Z கிடைச்சதுனால நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், that implies Z is purely imaginary. டிவிஷன் நம்பர் 1 கம்ப்ளீட் ஆகுது.
So next division. The 7th லயே one more division இருக்கு. So question number 7, division number 2. So division number 2 பாத்தீங்கன்னா purely real prove பண்ணணும். So நமக்கு கொடுத்திருக்கிற நம்பர் 19 minus 7i divided by 9 plus I whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i whole power 12. So நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த கொடுத்திருக்கிற நம்பர் வந்து ஒரு பியூர்லி ரியல், அதான் ப்ரூவ் பண்ணணும். So let the given number as a z is equal to 19 minus 7i by 9 plus I whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i whole power 12. So என்ன prove பண்ணணும்? To prove the given number z is purely real. So real நாலும் purely real நாலும் same meaning தான். So real prove பண்றதுக்கு so நம்ம என்ன prove பண்ணா போதும்? Enough to prove என்ன prove பண்ணா போதும்? z is equal to z bar prove பண்ணிட்டோம்னா நம்ம sum complete ஆயிடும். zங்கிறது given number, z bar. So அப்ப z bar எடுத்துடலாமா? So zங்கிறது already given, that z. So now take z bar. So z barனா இந்த நம்பருக்கு நம்ம full bar எடுப்போம். So z bar. So previous sum பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி fraction format இருக்காது, p by q அந்த மாடல் இருக்காது. ஸோ அந்த பார் எடுத்தா நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த சம்ல அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் பார் எடுக்கிறேன்னா இந்த பிராக்கெட் டேர்ம் என்ன அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த பிராக்கெட் டேர்முக்கு ஈக்குவல் டு ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த டேர்ம், கன்சிடர் 19 minus 7i by 9 plus i. So இதனுடைய ரெக்டாங்குலர் ஃபார்மட் வேணும்னா இந்த டினாமினேட்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். 9 minus i 9 minus i. இந்த கான்ஜுகேட் வச்சு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஆர் மல்டிப்ளைட் அண்ட் டிவைட் த கான்ஜுகேட் நம்பர். திஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுடைய டினாமினேட்டர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நியூமரேட்டர் பார்த்துட்டா சேம் ஃபார்முலா, அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்முலா தான். AC minus BD plus I AD plus BC நிறைய நேரங்களில் நமக்கு அப்ளை ஆகும். ஃபார்முலாவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, A என்ன? A is 19, B is equal to minus 7, C is equal to plus 9, D is equal to minus 1. இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிடலாமா? AC 19 into 9. நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நான் கால்குலேட்டர்ல போடுறேன். 19 into 9 is equal to 171. அதாவது உங்களுடைய AC வந்து 171. மைனஸ் BD ஃபார்முலால மைனஸ் போட்டிருக்கேன். B and D பாத்தீங்கன்னா both are minus sign. So மல்டிப்ளை பண்ணிட்டா அது பிளஸ் 7 மாறிடும். ஓகே, 7 AC minus BD is finished plus I AD 19 into minus 1 AD plus BC. நான் ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டுறேன், நான் ஃபார்முலால ஒரு பிளஸ் சைன். BC 7 9 63, எனக்கு மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் 63. 171 minus 7, 171 minus 7 164 வருது. 164 plus I, ரெண்டு நம்பருமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போட்டுடலாம். 19 plus 63 82, but minus 82 divided by 9 square, it is 81. I square is minus 1, here one minus sign, so plus 1. So இப்போ
உங்களுடைய நியூமரேட்டர் வந்து 164 minus 82i எழுதிக்கலாம் is divided by 82. So numerator இருந்து ஒரு 82 காமன் எடுத்துக்கலாமா? So 2 times 82 is 164 minus i. நான் 82 காமன் வெளியே எடுத்துட்டோமா? So divided by 82. Now this 82 get cancelled. So the first term, அதாவது bracketல இருக்கு இல்லையா, இந்த டேர்முக்கான ரெக்டாங்குலர் ஃபார்மட்ங்கிறது 2 minus i. So இதே மாதிரி நம்ம செகண்ட் டேர்முக்கும் ரெக்டாங்குலர் டேர்ம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஃபர்தரா பவர் 12 எடுக்கலாம். So செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுத போறோம். So now consider the second term 20 minus 5i by 7 minus 6i. இதை கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்றோம். 7 plus 6i 7 plus 6i. கான்ஜுகேட் வச்சு நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், மல்டிப்ளைட் அண்ட் டிவைட் பை 7 plus 6i எழுதிக்கலாம். இப்போ உங்களுடைய டினாமினேட்டர் a minus b a plus b, so a square minus b square 6i the whole square. So now formula apply பண்றோம். a அப்படிங்கிற நம்பர் 20, b is minus 5, c is equal to 7, உங்களுடைய d வந்து plus 6. So ac minus bd. So the formula ரொம்ப ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம், நல்லா தருவாக்கிக்கோங்க. ac minus bd. So ac 20 into 7 is 140. formula ஒரு minus. bd 5 6 30, அங்க minus இருக்கா, so plus 30 plus i, formula plus i. ad, so adங்கிறது 20 into 6 is 120. bc actually formula plus sign வரும். இங்க பாருங்க 5 7 35 minus வரதுனால plus minus minus டைரக்டா போட்டுக்கலாம், minus 35. இதுக்கு அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 140 plus 30 is 170 plus 120 இருந்து 35 லெஸ் பண்ணிடுவோமா, 120 minus 35 is 85 i divided by 7 square 49 minus 6 square is 36 i square is minus 1 here plus ஆ மாறிடும். நான் i square வழி minus 1 ஆல்ரெடி ஒரு minus sign plus ஆ மாறுது. இப்போ நியூமரேட்டர்ல நான் 85 காமன் எடுக்க முடியும், because 85 into 2 is 170. அப்ப இதுல நான் 2 போட்டுக்கலாம், plus sign 85 காமன் வெளியே எடுத்துட்டோம். ஸோ உங்களுடைய டினாமினேட்டர் ஆட் பண்ணி பாருங்க, 49 plus 36 ஆட் பண்ணா 85. ஸோ இப்போ 85 அப்படிங்கிற டேர்ம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் டேர்ம் உடைய சிம்பிளிஃபைடு ஆன்சர் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து 2 plus i. ஸோ இப்போ நம்முடைய கொஸ்டின் இசட்ஸ்குள்ள வருவோம். இசட்ங்கிறது கொஸ்டின், இசட்ங்கிறது இந்த ஃபுல் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் 2 minus i, செகண்ட் டேர்முக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் 2 plus i. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ சம் அப்படியே செய்யறதை விட ரெக்டாங்குலர் ஃபார்மட் போட்டுட்டு செய்யறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 minus i whole power 12. ஸோ சம்ல வந்து இன் பிட்வீன் பிளஸ் சைன் இருக்கு, and 2 plus i whole power 12. இது வந்து ஸோ நம்மளுடைய இசட் தான் இது. Z bar. So Z-ங்கிற டேர்ம் இந்த வந்தாச்சு. Now Z bar னா என்ன, இந்த நம்பருக்கு அப்படியே மேல ஒரு பார் போடுங்க. 2 minus i whole power 12 plus 2 plus i whole power 12 bar. So next lineல உங்களுக்கே தெரியும், இதுக்குள்ள Z1 Z2. இப்ப ஸ்பிளிட் பண்ணி பார் போட்டுக்கலாம். 2 minus i power 12 bar plus 2 plus i power 12 bar. இதுக்கு அடுத்த லைன் ஒரு again using the property
Z bar n bar is equal to Z bar n. So இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா எப்படி வருதுன்னு பாருங்க. This is equal to 2 minus I bar power 12 plus 2 plus I bar power 12. So மேல bar போட்டிருந்தாங்கன்னா கான்ஜுகேட் எழுதணும்னு அர்த்தம். So கான்ஜுகேட் பாருங்க, சைன் ஐயோட ஐக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாறும். 2 plus I power 12 plus here 2 minus I power 12. So கான்ஜுகேட் எழுதினதுக்கு அப்புறம் அகைன் பார் போடாதீங்க, தப்பாயிடும். இப்போ கிடைச்சிக்க ரிசல்ட்டை நம்ம இசட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய இசட் பாருங்க, இசட் பாருங்க 2 minus I whole power 12 இங்க இருக்கு. 2 minus I whole power 12, 2 plus I whole power 12, here 2 plus I whole power 12. So by z-ம் z பாரும் நமக்கு சேமா கிடைச்சிருக்கு. This is equal to z, and left side z bar வச்சிருந்தோம். So z bar ஸ்டார்ட் பண்ணா நமக்கு z கிடைக்கும். இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா, therefore the given number z is purely real. See the conclusion. So அதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So z is equal to z bar வர்றதுனால z is purely real. Hence true. So question number 7 complete ஆயிடுச்சு. So இந்த exercise கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So next section, next class start பண்ணலாம். இந்த லெசன்ல யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. Anybody having doubts மா? குருக்கிரன் டவுட் இருக்கா? இல்ல மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம். டிமாவிஸ் தியரம்னா என்னன்னு புரிஞ்சுதா? டிமாவிஸ் தியரம் ஒரு லைன் சொன்னேனே, அது வந்து இந்த செக்ஷனுக்குள்ள வரல, இன்னொரு செக்ஷனுக்குள்ள வரும். சொன்னீங்க மேம். அந்த டிமாவிஸ் தியரம் வந்து இன்னும் லேட்டரா லேர்ன் பண்ணுவோம். அந்த சம் வந்து இந்த லீஸ்ட் பவர் n கால்குலேட் பண்றதுக்கு வேற ப்ரொசீஜரும் யூஸ் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கும். அதாவது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் லெசனோட ஓரியன்டா இருக்கும். அதனால ரிசல்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் மோர் டைம் இந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். டிமாவிஸ் தியரம்னா என்ன? அதாவது காஸ் தீட்டா ஹோல் பவர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு காஸ் n தீட்டா, பவர் வந்து தீட்டாவுக்கு ஃப்ரண்ட்ல வரும், பிளஸ் ஐ சைன் n தீட்டா. ஸோ இப்படி அப்ளை பண்ணுவோம். இது டிமாவிஸ் தியரங்கிற தியரத்தோட ரிசல்ட். இந்த தியரத்தை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த தியரம் வந்து உங்களுக்கு லேட்டர் செக்ஷன்ல வரும். அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததாமா மேம்? அந்த 4th சம்ல வந்து ரெண்டு மாடல் போட்டிருந்தீங்களா மேம்? வர 4th சம்ல ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஒரு சம் போட்டீங்களா மேம்? ஆமா 4th சம் அது மாதிரி போட்ட கூட ஆன்சர் வருதா மேம்? ஆன்சர் வரும். அதை விட இது இருந்தது. ஓகே மேம். அதுவும் வரும்பா, இதுவும் வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படி டைரக்டா போடுறேன். சோ அப்படி போட்டாலும் வரும், இப்படி அதை விட இது ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடுறோம். எப்படின்னா வரும். ஓகே மேம். அந்த பேப்பர் எடுத்து காட்டணுமா? இல்ல மேம், நோட்ஸ் எடுத்துட்டேன் மேம். நீ அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வரதான் செய்யும். ஓகே மேம். அந்த செகண்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்டே சிம்பிளிஃபை ஆயிடும். அதான். ஓகே ஒரு நிமிஷம். 4th சம் தானமா? சுதர்சன் டவுட் இருக்கா? இல்ல சரி, டவுட்ஸ் இல்லையா? எல்லாருக்கு 4th சம். இந்த 4th சம் இதான் டவுட் கேட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போட்டோம்னா கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தியா தெரியுது. அதை விட இது ஈஸியா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மேம். ரூபேஷ் ஓகே தானா? ஓகே மேம். இதுல வந்து ஒரு காமெண்ட் ஐய வெளியே எடுத்தா ரொம்ப சிம்பிளஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும்.
டவுட்ஸ் இல்லைலாமா? சுதர்சன் டவுட்ஸ் இருந்ததா? இல்ல மேம் இல்ல மேம். எக்ஸசைஸ் கிளியரா புரிஞ்சுதா? எஸ் மேம் எஸ் மேம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ணலாமா? இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? பை மா. பாய் மேம். பாய் பாய் மேம் பாய் மேம். ஒரு எக்ஸாம் வைக்கலாம்னா என்னைக்கிட்ட வைக்கலாம்? சண்டே மேம். சாட்டர்டேவாமா? ஓகே எஸ் மேம். சாட்டர்டே நான் எஸ்மா 2.1 to 2.4 வைக்கலாமா? ஓகே மேம். ஓகே மேம் சண்டே வைக்கலாம். சண்டே ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறேன்லடா. ஓகே மேம். அதாவதுமா 1 hour கிளாஸ் தான் எடுக்கிறேன். நான் எல்லா சம்மும் எக்ஸ்பிளைன் பண்றதுனால லெசனை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் லெசன் செக்ஷன் வரும்பொழுது ஒரு தியரம் கூட இல்ல, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ரிசல்ட் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸாம்பிள்குள்ள ப்ராப்பர்ட்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தியரம் பேஸ் வரும். அதையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு டைம் தேவைப்படும். அதனால சாட்டர்டே எக்ஸாம்ங்கிறது குட் சாய்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேவாமா? 2.1 to 2.4 போர்ஷன் ஓகே தானா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேமா ஓகேமா. பார்க்கலாமா? பாய்மா. தேங்க்யூ மேம். பாய் Thank you, பாய். தேங்க்யூமா. பாய் மேம்.